ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்ஸ் என்ன அப்படின்னா, சில ப்ராஜெக்ட்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான கம்யூனிட்டி தேவை அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பித்து அதில் இருக்க மக்களுக்கு அதிகமான ரிவார்டு கொடுத்து அந்த மக்களை அந்த ப்ராஜெக்டோடைய ஒரு விசுவாசிகளாக மாற்றுறாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் மாற்றுறாங்க. ஸோ அது எப்படி அந்த மாதிரி ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, இப்போ எந்தெந்த ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்விட்டர்லேயோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் ஹாட்டான ப்ரைவேட் குரூப்பு. ஸோ ஹாட்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, கொஞ்சம் பயங்கரமான ப்ரைவேட் குரூப்பு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எலிக்சர் கல்ட்டு. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிக்சர் கல்ட்டில் மேக்ஸிமம் இந்த எலிக்சர், அது மட்டும் இல்லாமல் அந்த எலிக்சர் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த எலிக்சரில் மோனாடை பற்றியும் பேசுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மோனாடில் இருக்கிறவங்க எலிக்சர் குரூப்பில் இருப்பாங்க, எலிக்சரில் இருக்கிறவங்க மோனாடில் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த எலிக்சர் ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு மோனாடில் வரப்போகிற ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இந்த எலிக்சரில் எப்படி ஒயிட் லிஸ்ட் வாங்குறது, எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சுவல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கும், இதுதான் ரிச்சுவல். சரிங்களா? ஸோ ரிச்சுவல் என்ன அப்படின்னா, பை வீக்லி டாஸ்க், அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு சில டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ட்விட்டர் பேனரை சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்கை சேஞ்ச் பண்ணணும், உங்களுடைய பயோவை சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே ஒரு பிங்க் தீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ப்ரைவேட் குரூப்பில் உங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளோதான், டாஸ்க் ரொம்ப ஈஸி தான். எப்படி ப்ரோ முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டே பார்ப்போமா. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டா அந்த அக்கௌண்ட்டோட நேமே எலிக்சர் மேக்ஸின் தான் வச்சுருக்கான். ஸோ அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போசோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ட்ராகன் இருக்குதா, பிங்க் ட்ராகன், இதுதான் இந்த எலிக்சர் புரோட்டோக்காலோடைய மேஸ்காட். அதாவது பூனையோ புளியோ வச்சுருப்பாங்க. எலிக்சரை பொறுத்த வரைக்கும் மேஸ்காட் வந்து இந்த பிங்க் ட்ராகன். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல எலிக்சர் லோகோ வச்சுருக்கான். ஸோ பக்காவாக இருக்குது அவனுடைய ட்விட்டர் பேனரு. ஸோ இது அவனுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எலிக்சர் அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிங்க் பெப்பே ஃபோட்டோ வச்சுருக்கான். ஸோ இவனுடைய அக்கௌண்ட்டு செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவனுடைய பயோவிலையும் பார்த்துக்கோங்க, எலிக்சர் கான்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி போட்டிருக்கான். சரிங்களா? நிறையா போஸ்ட்டு, மொத்தத்தில் 5 போஸ்ட்டு தான் போட்டிருக்கான். புது அக்கௌண்ட் தான், நல்லா தெரியுது. எல்லாமே எலிக்சர் சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ உங்களாலே முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புது அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எலிக்சரை பற்றியே நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த எலிக்சர் குரூப்பில் உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? எப்படி ப்ரோ, நான் இப்போ எலிக்சரை பற்றி எல்லாம் போட்டுருவோம் ப்ரோ, நான் எந்த இடத்துல என்னுடைய அக்கௌண்ட்டை பற்றி போடணும், என்னுடைய அக்கௌண்ட்டோட லிங்க்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க, அதுக்கு ஒரு சேட் இருக்குது. அது எந்த சேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த சேட்டு, எலிக்சர் தி லவுஞ்ச். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த சேட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த சேட்லேயும் நிறைய பேர் அந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைலு அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காப்பி பண்ண லிங்க்கை இந்த காம்பாட் ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம், அந்த மெசேஜை டேக் பண்ணி நீங்கள் உங்களோட லிங்க்கை போட்டு விட்ருங்க. பக்காவாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிச்சுவல்ஸ்லேருந்து உங்களுக்கு எலிக்சர் அந்த போர்ஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 3 டயர் உண்டு. அதாவது வின்னர் லிஸ்ட் வந்து 3 டியர் லிஸ்ட்டாக இருக்கும். அதாவது Tier 1, Tier 2, Tier 3, இந்த 3 இதுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிவார்டு உண்டு. சரிங்களா? ஸோ நீங்கள் அதிகமான டியரில் நீங்கள் வின்னானீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா போர்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ போர்ஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, எலிக்சருடைய பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸை உங்களால் வேல்ஸ் மார்க்கெட்டில் செல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு பாயிண்ட் $4 செல் ஆகிட்டுருக்கு. எனக்கு இவங்க எத்தனை பாயிண்ட் தந்தாங்க அப்படின்னா, ரிச்சுவலில் வின் ஆனதுக்கு 300 பாயிண்ட் பக்கம் தந்தாங்க. ஸோ அதோடைய மதிப்பு $1200. சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய தம்பி, அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரரு, இவர் வந்து எலிக்சர் ப்ரைவேட் குரூப்பில் இருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆம்னி ஏர்ட்ராப் கொடுத்தாங்க சரிங்களா. OMNI அந்த டோக்கன் வந்து ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட 58 டோக்கன் கொடுத்தாங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட $1000 சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட வெறும் ஒன்றுமே பண்ணல. இந்த டெலிகிராம் குரூப்பில் இந்த ப்ரைவேட் குரூப்பில் இருந்தேக்கே கிட்டத்தட்ட $2000 பக்கம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க வின் ஆகி வந்ததுக்கே. ஸோ ரிக்ஷுவல்ஸ்லேயும் வின் ஆகிருக்கான். அதே மாதிரி இவனுக்கு அந்த ஆம்னி டோக்கனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உங்களுடைய ஸ்கில்லெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்துக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ வாங்க மோனாட் டெலிகிராம் குரூப்பு என்ன ஏது, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் மோனாட் கம்யூனிட்டி. இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1667 பேர் இருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மோனாடு பற்றி தான் பேசுவாங்க. இந்த குரூப்பில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த குரூப்பில் யாரெல்லாம் உள்ளே இருந்தாங்களோ டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் அந்த டைமில் அவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 8000 வார்ம் ஹோல் டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 8000 டோக்கனோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $15000 $11000 வரைக்கும் போச்சு சரிங்களா. ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் இருந்ததுக்கே. ஸோ இந்த குரூப்புகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புகளை வர்றது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவனுங்க வந்து எப்போ அந்த $200 மில்லியன் ரேஸை வந்து வெளியே சொன்னானுங்களோ அதில் இருந்து இந்த குரூப்புக்கு வந்து மவுசு கூடிருச்சு. அதிகப்படியான காம்படிஷன் வந்துருச்சு சரிங்களா. இந்த குரூப்பில் வந்து ஜஸ்ட் ஷிட் போஸ்டிங் மட்டும்தான் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மோனாடை பற்றி தான். இந்த குரூப்பில் வந்து ஜான்வி கிட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த குரூப்பில் கொஞ்சம் பெரிய ஆள். ஸோ நீங்கள் வந்து இதில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுங்களுக்கு ஒரு டிஸ்கார்டு ஒன்று உண்டு. நீங்கள் அந்த டிஸ்கார்டில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த டெலிகிராம் ப்ரைவேட் குரூப்புகளை வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீஜனல் சேனல் இருக்கும். அதாவது இப்போ நமக்கு மோனாட் இந்தியான்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனல் சேனல் இருக்கும். அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்த்தினஸை ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயே கண்டிப்பாக உள்ளே வர முடியும். ஆனால் அதுக்கு இதே மாதிரி மோனாடுக்கு இன்னும் 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து ஹவுஸ் ஆஃப் மயோக்கி, இன்னொன்று வந்து ஹவுஸ் ஆஃப் மொலாண்டக் அப்படின்னு ஒரு குரூப்பு. அதில் ஹவுஸ் ஆஃப் மயோக்கி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹவுஸ் ஆஃப் மயோக்கி. ஸோ ஹவுஸ் ஆஃப் மயோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட். அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து நல்லா ஆர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களால் இந்த குரூப்பில் வந்து சர்வை பண்ணிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு பேரை வாரம் வியாழக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை இந்த குரூப்லேருந்து மெயின் குரூப், அதாவது அந்த மோனாட் கம்யூனிட்டி இருக்குல்ல அந்த குரூப்புக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் மொலாண்டக் அப்படின்னு இன்னொரு குரூப் உண்டு. அந்த குரூப் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிட் போஸ்டர். அதாவது என்னமாய் ஆட்களுக்கு அவனுங்களுக்கு வந்து நல்லா பேசுவாங்க. ஆள் யாராக வந்தால் கொமப்பாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஒரு குரூப்பை வந்து எப்படி கலகலன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஹவுஸ் ஆஃப் மொலாண்டக். ஹவுஸ் ஆஃப் மயோக்கி வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு சரிங்களா. இந்த குரூப்பில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு பேர் அந்த குரூப்பு, அதாவது மெயின் குரூப்பு உள்ளே போவாங்க. ஹவுஸ் ஆஃப் மொலாண்டக் அந்த குரூப்பில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு பேர் மெயின் குரூப்புக்கு உள்ளே போவாங்க சரிங்களா. அதே மாதிரி வாரம் மெயின் குரூப்பில் சில டாஸ்க் நடத்துவாங்க சரிங்களா. அந்த டாஸ்க்கு முடிக்காதவங்களையோ இல்லை டாஸ்க்கு கொஞ்சம் ஏனதானு முடித்தவங்களையோ அதில் அந்த மெயின் குரூப்லேருந்து வெளியே அனுப்பிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆட்கள் உள்ளே போக ஆட்களை வெளியே அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் மோனாடில் நடக்கிறது. ஸோ இப்போ மோனாடோட டெஸ்ட்நெட் வந்து இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் மீன்ஸ் இந்த குவார்ட்டர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்நெட் வந்து Q3, மெயின் நெட் வந்து Q4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் எலிக்சரோடைய மெயின் நெட் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 90% இருக்குது சரிங்களா. ஸோ ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நல்ல மாதம். ஸோ எலிக்சருடைய ப்ராஃபிட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எலிக்சர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு. அதாவது இந்த ப்ரைவேட் குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த ப்ரைவேட் குரூப்பை பற்றி தெரியாது. இன்னும் நிறைய பேர் தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு இந்த ப்ரைவேட் கம்யூனிட்டி இந்த ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ப்ரைவேட் குரூப்பை எல்லாம் சொல்லி. அதே மாதிரி இனிஷியா ஃபவுண்டேஷன் அவங்களுக்கும் ஒரு ப்ரைவேட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மாஷ் கார்ட்ஸ் விளாடணும். ஸ்மாஷ் கார்ட்ஸ் விளாடுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கேமு. ஸோ இந்த கேம் விளாண்டு நீங்கள் வந்து அவங்களோட டிஸ்கார்ட் டெலிகிராம் ப்ரைவேட் கம்யூனிட்டிக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஈவெண்ட் அடிக்கடி நடத்த மாட்டாங்க, எப்போவாவது நடத்துவாங்க. உங்களால் வின் பண்ண முடிஞ்சு ஸ்மாஷ் கார்ட்ஸ் அவங்களோட டிஸ்கார்டில் நடக்கும். நீங்கள் வந்து அவங்க டிஸ்கார்டை செக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஈவெண்ட் இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோல் கொடுத்துருவாங்க. டிஜி அப்படின்னு இந்த ரோல் கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் எந்த விதத்துலையாவது. நீங்கள் வந்து ஸ்மாஷ் கார்ட்ஸ் நல்லா ப்ளே பண்ணி ஒருவேளை அந்த ஈவெண்ட் நடந்து அப்படின்னா நீங்கள் டாப் 1 டாப் 2 வந்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க அவங்களுடைய டெலிகிராம் கம்யூனிட்டிக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிங்க, ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஜெக்டை வந்து ட்விட்டரில் போஸ்ட் போட்டுறது அப்படி எதாவது போட்டு ப்ரொமோட் பண்ணிங்க
உங்களோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்து அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளே போனாலும் உங்களுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் காத்துட்டு தான் இருக்குது சரிங்களா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 ப்ராஜெக்டை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ மோனாட் ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்பு, அதே மாதிரி எலிக்சர் ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்பு, இனிஷியா ஃபவுண்டேஷன் ப்ரைவேட் டெலிகிராம் குரூப், இந்த 3ஐ பற்றி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டே கிடையாது. நான் ஓரளவுக்கு தெளிவாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. ஸோ உங்கள்கிட்ட 0 அமௌண்ட் தான் இருக்குது, என்கிட்ட பைசாவே இல்லை ப்ரோ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டைமை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை தருவார் சரிங்களா. அடுத்த இன்னும் நல்ல ஆட் ராபிட்டில் சந்திக்கிறேன். பார்க்கலாம்.